திருமணமாகக்கூடிய 15 கப்பிள்ஸ்ல ஒருத்தருக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குங்க. பெரும்பாலும் பெண்களை தான் இதற்கு காரணமாக சொல்லுவாங்க. ஆனால் ரிசர்ச் படி 50% ஆண்களும் இதற்கு காரணமாக இருக்காங்க. பெண்களாக இருந்தாங்கன்னா கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகள், கருக்குழாய் அடைப்பு, பிசிஓடி இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஆண்களாக இருந்தாங்கன்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கை, உருவ அமைப்பு, அசைவுத்தன்மை இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய பித்தம் குறையும். ரெண்டாவது, ஹெல்த்தியான ஃபேட் எடுத்துக்கோங்க. அவகாடோ, மீன் வகைகள்லாம் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுடைய ஸ்பெர்மோட குவாலிட்டி, எக்கோட குவாலிட்டி கரெக்டா இருக்கும். மூணாவது, ஆரோக்கியமான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுடைய கன்செப்ஷன் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நாலாவதா, நீங்க காய் கருப்பு மூலிகைகள் எடுத்துக்க வேண்டியது அவசியம். காலையில் இஞ்சி, கடும்பகழ்ச்சிக்கு, மாலையில் கடுக்காய். ஐந்தாவதா, அமுக்குரா கிழங்கு, கோரை கிழங்கு, பூனைக்காளி இந்த மாதிரியான மூலிகைகளும் எடுத்துக்கலாம். இந்த மூலிகைகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் வேணும்னா டயட்னு கமெண்ட் பண்ணுங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்.